சுகம் வெல்லும் விரல், எட்டின் சுகம் சொல்லும் குரல், எட்டித்தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே, எட்டித்தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே. ஒரு வழியா பொண்ணு பார்த்துட்டு வந்தாச்சு. சும்மா சொல்லக்கூடாது உமையால், உண்மையாவே பொண்ணு மகாலட்சுமி தான் இருக்கான். நம்ம இனி எனக்கு ஏத்த பொண்ணு தான். ஆமா மாமா, அவனுக்கு பிடிக்க போய் தான் நம்ம இவ்வளவு தூரம் வந்ததே. ஆமாட்ட சிவா, உமையால் என்ன படாத பாடு படுத்து எடுத்துட்டான். என்ன படுக்க விட்டாங்க. நாளைக்கு சீக்கிரம் பொண்ணு பார்க்க போகணும், சீக்கிரமா நிச்சயதார்த்த டேட்டை குறிக்கணும், கல்யாண டேட்டை குறிக்கணும். அப்பப்போ இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் உமையால கையில பிடிக்க முடியாது. என்ன உமையால் அப்படிதானே? ஆமா உண்மைதான். இனி கல்யாணம்னா சும்மாவா? எல்லாத்தையும் நம்ம தானே பார்க்கணும். எல்லாத்தையும் எடுத்து போட்டு செஞ்சாதான் அடுத்து வெற்றி கல்யாணத்தை நம்மளால ஈஸியா பண்ண முடியும். என்ன வேதா, நீ எதுவும் பேசாம இருக்க? உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கலாம். ஆமா வேதா, நானே கேட்கணும்னு நினைச்சேன். உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கலாம். இங்க இருந்து கிளம்புற வரைக்கும் நீ விருப்பம் தான் வந்த. நீ எதுவும் சொல்லாம அமைதியா இருக்க. உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கலாம். எனக்கு பிடிச்சிருக்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. உனக்கு பிடிச்சிருக்கா, இனி எனக்கு பிடிச்சிருக்கா, அதுதான் முக்கியம். உண்மையால் நீ சந்தோஷமா இருக்கியா? எனக்கு உன் சந்தோஷம் மட்டும் தான் முக்கியம். உன் சந்தோஷம் இதுல தான் அடங்கியிருக்கணும். அப்ப எனக்கும் அது பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். வேதா, என் மனசு நீ நல்லா புரிஞ்சிருப்பேன்னு தெரியும். தேங்க்ஸ் வேதா. உன்னை ஏதாவது நோக்கு அடிச்சிருந்தா உண்மையால மன்னிச்சிரு. உண்மையால் என்ன மன்னிப்பா அது இதுன்னுட்டு. சரி வாங்க, அங்கேருந்து வந்து நம்ம வெளியில நின்று பேசிட்டு இருக்கோம். வீட்டுக்குள்ள போவோம். மாமா எங்க வெற்றி இனி ஆள காணோம்? அது பார்க் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிருக்காங்க. வந்துருவாங்க, நம்ம உள்ள போவாங்க. ஓ, கார் பார்க் பண்றாங்களோ? சரி ஓகே மாமா, வாங்க நம்ம உள்ள போவோம். அண்ணா உண்மையால் இப்ப என்ன பண்ண போறான்னு தெரியலையே. வேதா என்ன இதெல்லாம்? உண்மையால் கொஞ்சம் பொறுமையா இரு. இங்க பாரு உண்மையால், எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுற? வந்திருக்குது நம்ம அண்ணன் தானே. வேதவள்ளி, உமையால் எப்படிமா இருக்கீங்க? வேதா இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? இவங்க யாரை கேட்டு இங்க வந்தாங்க? உமையால், இன்னும் நீ என் மேல கோவத்துல தான் இருக்கியோ? உமையால், எதுக்குமா இப்ப டென்ஷன் ஆகுற? கொஞ்சம் பொறுமையா இரு, நம்ம பொறுமையா பேசலாமே. ஆமா உமையால், கொஞ்சம் பொறுமையா இரு. இங்க பாரு, அவர் இவர் யாரு? உங்க அண்ணன் தானே. இங்க வராம எங்க போக போறாரு? உமையால், எனக்கு நீயும் வேணும், அதே சமயம் அண்ணனும் வேணும்ல. ஒருத்தரை விட்டு ஒருத்தரை நான் பார்க்க முடியாதுல்ல. ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இரு. எது வந்தாலும் நம்ம பொறுமையா பேசலாமே. எல்லா விஷயத்தையும் பொறுமையா போறேன். நீ ஏன் அண்ணன் விஷயத்துல மட்டும் இவ்வளவு கோவப்படுறேன்னு தெரியல. கொஞ்சம் பொறுமையா இரு உமையால். இங்க பாருமா உமையால், இன்னும் எத்தனை வருஷத்துக்கு என்ன கோவமாவே இருக்க போற? இந்த அண்ணன் வேணானே முடிவு பண்ணிட்டியா? வேதா, என்கிட்ட யாரும் பேசக்கூடாது. அது என் மாரி பேசினா நாங்க இப்பவே இங்க இருந்து கிளம்புறோம். அண்ணா அதான் உமையால் சொல்றாங்க, நீங்க இப்போதைக்கு அவகிட்ட எதுவும் பேசாதீங்க. வீட்டுக்கு வந்துட்டீங்களா, மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், விடுங்க. ஆமா மச்சான், இப்பவே எதுக்கு பேசி பிரச்சனையை வளர்க்கணும்? விடுங்க, எது வந்தாலும் பொறுமையா பேசிக்கலாமே. இன்னும் அப்ப பொறுமையா பேசுறது? நானும் எல்லா விஷயத்தையும் பொறுமையா இருந்துட்டேன். ஆனா இந்த விஷயத்துல என்னால பொறுமையா இருக்க முடியாது. ஒண்ணுக்கு 2 பொண்ணு நான் பேத்து வச்சிருக்கேன். அதையும் மீறி என் யூனியன் மாப்பிளைக்கு வெளியில போய் பொண்ணு பார்த்துட்டு வராங்க. இது எந்த வகையில நியாயம்? உண்மையால் நானும் பொறுமையா இருக்கணும் தான் நினைக்கிறேன். ஆனா நீ என் பொறுமைய ரொம்ப சோதிச்சு பாக்குற. வேதா, யார்கிட்ட மாப்பிளை கேட்கறது? மரியாதை கெட்டவன்னு சொல்லி வை. அண்ணா நான் உங்ககிட்ட போன்லயே சொன்னேன்ல, இப்போதைக்கு இந்த விஷயத்த பேசாதீங்க. இங்க பாருங்க, உண்மையால் பொண்ணை பார்த்து முடிவு பண்ணிட்டு வந்துட்டா. இனி இந்த கல்யாணத்துல யாராலும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஏன்னா இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும்னு வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கிறது வேதவள்ளி. யார் மூலமாவும் இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. நீ புரிஞ்சுக்காம பேச என்ன மாத்தம்? உண்மையாலும் இது என் மேல இருக்க கோபத்துல வெளியில போய் பொண்ணு பார்த்துருக்கான். நீ இப்படி பேசினா என்ன மாத்தம்? அப்போ என் பொண்ணுங்களா நான் என்ன பண்ண சொல்லுமா? இப்ப தானே வந்தீங்க, இது வந்தாலும் பொறுமையா பேசிக்கலாமே. இதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுறீங்க? என்ன மாப்பிள பண்றது? முறையாதானே நான் வந்து மாப்பிள கேட்கிறேன். ஆனா அவ பேசுறது பாத்தீங்களா? அண்ணா இதுக்கு மேல இந்த பேச்ச இதோட நிறுத்து. சரி, நீ மட்டும் தான் வந்திருக்கியா? இல்ல, நாங்க எல்லாரும் தான் வந்திருக்கோம். என் பொண்ணுங்க ரூம்ல இருக்காங்க, உங்க அண்ணி கிச்சன்ல இருக்கோம். சரிண்ணா, எது வந்தாலும் நம்ம அப்புறம் பேசிப்போம். நீங்க இப்போதைக்கு ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க, மத்ததான் நம்ம அப்புறம் பேசுவோம். சிவா வாங்க நம்ம போவோம். என்னம்மா இதெல்லாம்? நீ அமைதியா இருக்கியம்மா? என்னம்மா நீ எப்படி வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்க? இனி எனக்கு வந்து பொண்ணு கல்யாணம் நடக்கும்னு. ஏமா அப்ப இந்த அண்ணனை பத்தி கொஞ்சம் கூட நீ யோசிக்கலையா? உண்மையால் தான் ஏதோ என் கோவத்துல இருக்கானோ, நீயும் அப்ப இந்த அண்ணனை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கல. அப்படிதானே வேதா? அண்ணா என்ன பேசுற நீ? நான் இது வரைக்கும் உன்னை பத்தி யோசிக்காம இருந்திருக்கேனா? அது எப்படி நீ இப்படி பேசுற? உன்னை பத்தி யோசிக்காம நான் இருப்பேனா? உண்மையால் இந்த விஷயத்த சொன்னதும் என் மைண்டுக்கு வந்தது முதல்ல நீதான், நீயும் உன் பொண்ணுங்களும் தான். இங்க பாரு, உனக்கு உண்மையாளுக்கு அப்படி என்னதான் பிரச்சனைன்னு எனக்கு இன்னும் வரைக்கும் தெரியல. உன்னை கேட்டாலும் எனக்கு ஒரு பதில் கொடுக்க மாட்டேங்கிற, அவளை கேட்டாலும் அவளும் ஒரு பதில் சொல்ல மாட்டேங்கிறா. உன் பேரை சொன்னாலே போதும் அவ எரிமலையா கொதிக்கிறான். அப்படி என்னதான் உங்க 2 பேருக்குள்ள பிரச்சனைன்னு தெரியல. இப்படி உங்க 2 பேருக்குள்ள மோதல் இருக்கும்போது நான் எப்படி அண்ணன் பொண்ணுக்கு இனி எனக்கு கட்டி கொடு அப்படின்னு சொல்ல முடியும்? சரி, நானும் ஆரம்பத்துல இருந்து ஸ்டேட்டஸ் அது இதுன்னு அந்த சம்பந்தம் வேணானதை தட்டி கழிச்சேன். ஆனா உண்மையால் அந்த சம்பந்தம் தான் வேணும்னு அவ பிடிவாதம் நினைக்கிறான். எனக்கு அவ பிடிவாதத்துல எனக்கு கொஞ்சம் கோவமே வந்தது. சரி, போய் பொண்ணை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வேற எது வேணா சொல்லலாம். அதுக்கப்புறம் உண்மையால் நம்ம பேச்சு கேட்பான்னு நினைச்சுதான் நானும் போனேன். ஆனா நான் போனதுக்கு அப்புறம் தான் பொண்ணை பார்த்ததும் பொண்ணு உண்மையாவே ரொம்ப அடக்க ஒடுக்கமா நல்ல பொண்ணா தான் இருக்கான். அது மட்டும் இல்ல, இனி எனக்கு
அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பொண்ணு அவ்வளோ சீக்கிரம் இவங்க பெரிய இடமாச்சே நம்ம உடனே பிடிச்சிருக்குன்னு சொல்லுவோன்னு அந்த பொண்ணு நினைக்கல. அந்த பொண்ணு குடும்பமும் அப்படி நினைக்கலண்ணா. எனக்கு அந்த குடும்பமும் பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணையும் பிடிச்சிருக்கு. ரொம்ப நிதானமா யோசிச்சுதான் அவ இனி என்ன பிடிச்சிருக்கேனே சொன்னாலே. அந்த நிதானம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதான் என்னம்மா பேசுறேன்? அப்போ என் பொண்ணுங்க கிட்ட அடக்க ஒடுக்கம் இல்லைன்னு சொல்றியா? நீதானே இல்லைன்னு சொல்றியா? என் பொண்ணுங்க கிட்ட இல்லாதது அந்த பொண்ணு கிட்ட அப்படி என்னமா இருந்தது? நீயும் அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கேன்னு சொல்ற? அண்ணா உனக்கு நல்லாவே தெரியும்ல வேதாவை பத்தி. வேதா எது கரெக்டோ அதை மட்டும் தான் பேசுவான். நீ அண்ணங்கிறதுனால உன் பக்கம் தான் பேசணும்னு அவசியம் இல்லை. எனக்கு எது சரின்னு படுதோ அதை தான் நான் சரின்னு சொல்லுவேன். அந்த வகையில உண்மையால் பார்த்த பொண்ணு உண்மையாவே இனி எனக்கு ரொம்ப பொருத்தமானவ. உன் பொண்ணுங்களை காட்டிலும் அந்த பொண்ணு இனி எனக்கு பொருத்தமானவ. அதனால தான் நானே வாக்கு கொடுத்துட்டு வந்தேன். இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும். அதுவும் வேதாவோட தலைமையில இந்த கல்யாணம் நல்லாவும் சிறப்பாகவும் நடக்கும். இதை யாராலையும் தடுக்க முடியாது. அண்ணனாலையும் தான். வேதவதி, நீ என்னமா பேசிட்டு இருக்கா? நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். வேதா ஒரு விஷயத்த முடிவு பண்ணதுதான். உனக்கு இதுல மாற்றம் வேணும்னா நீ போய் உமையால் கிட்ட பேசு. மேபி உமையால் மாறினால் அதுக்கு நான் சம்மதிக்கிறேன். மற்றபடி இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும். ஏன் உமையாளுக்கு அந்த பொண்ணை தான் பிடிச்சிருக்கு. அதனால அந்த பொண்ணு தான் இனி என்னோட பொண்டாட்டி. உமையால் மனசு மாறினால் உன் பொண்ணுங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். வேதவலி, என்னடா நீங்க 2 பேர் பேசும்போது குறுக்க பேசுறேன்னு நினைச்சு கோவப்படாத. எனக்கு தெரியும் நீ பேசும்போது குறுக்க பேசினா உனக்கு பிடிக்காதுன்னு நல்லாவே தெரியும். ஆனா இப்ப எனக்கு வேற வழி தெரியல. இந்த இடத்துல நான் பேசியே ஆகணும். என்ன பேசணும்? பேச வந்ததை நேரடியா சொல்லுங்க. இந்த சுத்தி வளைச்சலாம் என்கிட்ட பேசினா அதுவும் எனக்கு பிடிக்காது. சொல்ல வந்ததை நேரடியா சொல்லு. நேரடியாவே சொல்றேம்மா. என் 2 பொண்ணுங்களும் என் 2 நாத்தனாருங்க சிங்க மாதிரி 2 பிள்ளைங்களை பெற்று வச்சிருக்காங்க. அவங்களுக்கு தான் கட்டி கொடுக்கணும்னு சின்ன வயசுல நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கேன். இன்னி வரைக்கும் அவளுங்க காலேஜுக்கு போனாலும் அடுத்த பையனுங்களை ஏன் எடுத்து கூட பார்த்தது கிடையாது. இப்படி நாங்கள் சொல்லி கொடுத்து வளர்த்து இங்கே கூட்டிகிட்டு வந்தா நீங்கள் இனி எனக்கு வேறு இடத்துல பொண்ணை பார்த்துட்டு வந்து நிற்கிறீங்க. இது எங்களுக்கு எவ்வளோ பெரிய இடி இறக்கின மாதிரி இருக்கும். நீ கொஞ்சம் கூட யோசிக்கலையே வேதா. உண்மையால நீ தான் எங்களை புரிஞ்சுக்கலனா நீயும் புரிஞ்சுக்கலனா எப்படி வேதா? அண்ணி நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான். ஆனால் இனியின் மனசுக்கு உங்கள் பொண்ணுங்களை யாரையுமே பிடிக்கலையே. அவன் மனசுக்கு பிடிச்சது அந்த பொண்ணு தானே. அவன் மனசுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள தானே கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். பிடிக்காதவங்களெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. வேதா, இந்த விஷயத்த நான் முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் இதை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு. உங்களுக்கு வேணா ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். போய் ஓமையாள் கிட்ட பேசி பாருங்க. ஓமையாள் மனசு மாறினால் நான் அதுக்கு சம்மதிக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக ஓமையாள் மனசு மாற மாட்டான். ஏன்னா அவளும் அப்படிதான். பொண்ணு பிடிச்சிருச்சுன்னா பிடிச்சது தான். அவங்களுக்கு அவளும் வாக்கு கொடுத்துருக்கான். அந்த வாக்குலேருந்து அவளும் மீற மாட்டான். உங்களுக்கு வேணா ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். போய் ஊமையாள் கிட்ட பேசி பாருங்க. ஊமையாள் எது சொன்னாலும் அதுக்கு நான் கட்டுப்படுறேன். சரி வேதா, நான் இதோட இந்த விஷயத்தை பத்தி பேசணும். நான் உண்மையால் கிட்ட பேசுறேன். உண்மையாளோட முடிவு என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். ஆமா வேதா, நாங்களும் இந்த விஷயத்தை இதோட முடிச்சுக்கிறோம். இனிமே நாங்க இதை பத்தி பேசலதான். சரி, உண்மையால நீ இப்படி சொல்லிட்டாங்க. நீ என்ன முடிவுல இருக்க? வெற்றிக்காவது வெற்றி மனசுக்கும் ஏன் மனசுக்கும் எந்த பொண்ணை பிடிச்சிருக்கோ அந்த பொண்ணு தான் ஏன் வீட்டு மருமக. அது ஒரு வேளை உங்க பொண்ணுங்கள ஒரு பொண்ணாவும் இருக்கலாம், வெளியில யாராவதாவும் இருக்கலாம். இப்போதைக்கு அதை முடிவு பண்ண முடியாது. இந்த விஷயத்துல எனக்கும் என் பிள்ளைக்கும் பிடிச்சிருந்தா மட்டும்தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வர முடியும். அப்ப நாங்க உங்களை நம்பி இருந்தது தப்பு. சொல்லாம சொல்றீங்க அப்படிதானே வேதா? கவலைப்படாதீங்க நீ. ஒருவேளை உங்க பொண்ணு எனக்கும் என் வெற்றி தங்கத்துக்கும் பிடிக்கலாம் அப்படின்னா உங்க பொண்ணுங்களுக்கு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது இந்த வேதாவோட பொறுப்பு. ஓகே லிவிச், இப்பவே எதுக்கு இதை பத்தி பேசிக்கிட்டு? இதுக்கெல்லாம் இன்னும் நாட்கள் இருக்கலாம். ஆமா, உங்க பொண்ணுங்க எங்க வந்ததுலேருந்து ஆளையே காணும். ஸ்கூல் படிக்கும் போது பார்த்தது, இப்போ காலேஜ் முடிக்க போறாளுங்க அப்படிதானே? கூப்பிடுங்க, எப்படி இருக்காங்கன்னு நானும் பாக்குறேன். இரு வேதா, கூப்பிட சொல்றேன். சுஜா, கூப்பிடு. நம்ம பொண்ணுங்களை கூப்பிடு. அவங்க அத்தை பார்க்கணும்னு சொல்றாங்க. கூப்பிடு. சரிங்க, கூப்பிடுறேன். அஞ்சலி, அஞ்சுமா, மாலு, மாலினி, இங்க வாமா. ஆன்ட்டி கூப்பிடுறாங்க பாரு. மம்மி, ஹாய் ஆன்ட்டி. ஹாய் ஆன்ட்டி. குட்டி பொண்ண காண சிலையாக நிக்கிறவாடி அள்ளிக்கிட்டு போக போற அழகாரி பொண்ணையும் தாடி. ஹாய் ஆன்ட்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஆன்ட்டி? நல்லா இருக்கேன்டா. ஆமா, நீ அஞ்சலி தானே? ஆமா ஆன்ட்டி, பரவாயில்லையே, இத்தனை வருஷம் கழிச்சும் என்ன ஞாபகம் வச்சிருக்கீங்க. நான் அஞ்சலியே தான் ஆன்ட்டி. அது எப்படி தங்கங்களாச்சே, உங்களை மறந்து வேணா என்ன? உங்களை சின்ன குழந்தைல பார்த்தாலும் எனக்கு தெரியும் நீ அஞ்சலின்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆமா, பக்கத்துல இருக்கிறது மாலினி தானே?
மாலு ஆமா ஆண்டி மாலுவே தான் இதோ பாருங்களேன். ஹாய் ஆண்டி. ஹாய் மாலு. அப்புறம் ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? அவர் கோயிங் ஆன் யுவர் ஸ்டடீஸ் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கா? ஆண்டி எங்க வந்து ஸ்டடீஸ் பத்தியா? ப்ளீஸ் ஆண்டி லீவ்ல வந்திருக்கோம், மறுபடியும் ஸ்டடீஸ் ஞாபகப்படுத்தாதீங்க ஆண்டி. இப்பதானே ஒரு ஏற முடிச்சிட்டு வந்திருக்கோம், மறுபடியும் அதை பத்தி ஞாபகப்படுத்தாதீங்க ஆண்டி ப்ளீஸ். ஆண்டி அவ அப்படிதான், எனக்கா ஸ்டடீஸ் நல்லா போயிட்டு இருக்கு. யூனோ நான் தான் கிளாஸ் டாப்பர். ஆமா ஆண்டி இவ கிளாஸ் டாப்பர், நான் கிளாஸ் டவுனர் பாரு. ஆண்டி அப்படிலாம் இல்ல, படிப்பா ஓரளவுக்கு நல்லா தான் படிப்பா இவ, அதுக்காக ரொம்ப பீத்திப்பா. ஆண்டி நான் உண்மையாவே நல்லா தான் படிப்பேன், அவ படிக்க மாட்டா. அதான் மேடம் இப்படி மழுப்பிட்டு இருக்காங்க. ஏய் ஓகே ஓகே ஓகே, என்ன ரெண்டு பேரும் கொஞ்ச நேரத்துல ஃபைட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க? என்னன்னா வீட்லயும் இதேதானா? ஆமா வேதா, வீட்லயும் இதேதான். ஒருத்தர் பார்த்து சண்டை பிடிச்சிக்கிட்டே தான் இருப்பாங்களே. ரெண்டு பேரும் தனித்தனியா இருந்தாதான் வீடே அமைதியா இருக்கும். ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க வீட்டையே ரெண்டு ஆக்கிடுவாங்க. ஆமா வேதாளி, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்க அந்த வீடு ரெண்டாயிரம் பாத்துக்க. அப்பா இவங்க ரெண்டு பேரையும் வச்சு சமாளிக்கிறதுக்குள்ளார நான் படுறேன் பாரு பாடு, என்னால முடியல வேதாளி. அதான் இவளுங்க ரெண்டு பேரும் எவ்வளையாவது ஒருத்தைய முதல்ல கல்யாணம் பண்ணி அனுப்பி விட்டுறலான்னு இருக்கேன். அப்படி நினைச்சுதான் இங்க வந்தோம். ஆனா வந்த இடத்துலதான் என்னென்னமோ நடந்துட்டு இருக்கேன். அண்ணி என்ன நடக்கணும்னு இருக்கோம் அதான் நடக்கும், நம்ம நினைச்சதுதான் நடக்கணும்னா அப்புறம் கடவுள்லாம் இருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்கணும்னு இருக்கோம் அதுவே நடக்கும், அதுவும் நல்லதாவே நடக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே டார்லிங், என்ன சாப்பிட்டீங்களா? அப்புறம் ஆண்டியோட வீடெல்லாம் எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? உங்களுக்கு கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுதா? ஐயோ ஆண்டி என்ன இப்படி கேட்டுட்டீங்க? வீட்டுக்குள்ள வந்ததும் எங்களுக்கு அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபைடு, ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன் ஆண்டி. இங்க இருந்து திரும்பி போவோமான்னு தான் தெரியல. அஞ்சலி நீ பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆண்டி அப்ப நான் பேசுறது பிடிக்கலையா? பாத்தீங்களா இவ பட்டிக்காடு மாதிரி பேசிட்டு இருக்கா, அது உங்களுக்கு பிடிக்குது. நான் மாடனா இருக்கேன், பட் என்ன உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்க பாத்தீங்களா? மாலு உன்னை பிடிக்கலன்னு சொல்லுவேனா? உன்னையும் பிடிச்சிருக்கு, உன்னை விட அஞ்சு நல்லா பேசலாம் அதான் பிடிச்சிருக்கேன்னு சொன்னேன். தேங்க்ஸ் ஆண்டி. போச்சு நீங்க பிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டீங்களா, இனி இவன் விடப்புக்கு அளவே இல்லாம போயிடும். என்ன பட்டிக்காடு அப்படிதானே? பாருங்க ஆண்டி இப்படிதான் எப்ப பாரு என்ன பட்டிக்காடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. மாலு எதுக்கு அஞ்சு அப்படி சொல்லிட்டு இருக்க? ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தானே பிறந்து வளர்ந்தீங்க, அப்புறம் என்ன அவளை மட்டும் பட்டிக்காடுன்னு சொல்லிட்டு இருக்க? ஐயோ ஆண்டி அஞ்சுவை பத்தி உங்களுக்கு தெரியாது. இவ எப்ப பாரு பூஜை புனஸ்காரம் அடக்கம் உடக்கம். அப்பப்பா அவ ட்ரெஸ்ஸிங் கூட பாத்தீங்கன்னா இன்னைக்குதான் ஏதோ அடப்பிடிச்சு நான் சொன்னதுனால இந்த சுடியை போட்டுட்டு வந்தா. இல்லன்னு வச்சுக்கோங்க எப்ப பாரு ஆஃப் சாரி சாரின்னு பட்டிக்காடு கணக்க சுத்திக்கிட்டு இருப்பான். கொஞ்சமாவது மாடனுக்கு வாடினா கேட்கவே மாட்டா. இத்தனைக்கும் இவ எனக்கு தங்கச்சி, நான் இவளுக்கு அக்கா. எப்படி இருக்கும் பாத்துக்கோங்க. ஆண்டி எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதானே ஆண்டி நான் பண்ண முடியும். டார்லிங் உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீ அப்படியே இரு, யாருக்காக உன்னை நீ மாத்திக்காத. மாலு அது அவங்கவுங்க தனிப்பட்ட விஷயம், அவங்களுக்கு எப்படி இருக்கணும்னு தோணுதோ அப்படிதான் இருக்கணும். நம்ம யாரையும் மாத்தணும்னு நினைக்க கூடாது. ஓகே ஓகே ஆண்டி. எங்க வேதாண்டி சொன்னா எல்லாமே கரெக்டா இருக்கும். ஏன்னா டாடி அடிக்கடி சொல்லியிருக்காங்க எங்க வேதாண்டி அவங்க வேற மாதிரின்னு. அவங்கள பார்த்தாலே உள்ளுக்குள்ள ஒரு வைப்ரேஷன் வரும்னு. டாடி சொன்னது கரெக்ட் தான், உங்களை பார்த்ததுமே எங்களுக்கு வேற மாதிரி வைப்ரேட் ஆகுது. ஆமா ஆண்டி உங்களை பார்த்ததுமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேட் இருக்கு ஆண்டி. நான் உங்களை நல்லா பார்த்து ஒண்ணு ஒண்ணா ஒரு விஷயமா நான் நல்லா அப்சர்வ் பண்ணிக்க போறேன் ஆண்டி. ஏன்னா எனக்கு உங்களை மாதிரி கெத்தா இருக்கணும்னு தான் ஆசை. என்ன மாலு ஐஸ் வைக்கிறியா? ஆண்டி அப்படிலாம் இல்ல, இதெல்லாம் ஐஸ் கிடையாது, உண்மையாவே சொல்றேன். என்னோட ரோல் மாடல் உங்களை தான் நினைக்கிறேன் ஆண்டி. ஓகே 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 சரி இப்பதானே வந்திருக்கீங்க, போக போக நீ பார்த்து அப்சர்வ் பண்ணிக்க ஓகேவா? ஓகேடா சாப்பிட்டீங்களா? ஆமா ஆண்டி அதெல்லாம் எப்பயோ ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஆண்டி வெற்றி மாமா என்ன சொல்ல? வெற்றி மாமாவா? என் பையன் உனக்கு மாமா வரல? ஆமா ஆமா இப்போ எனக்கு புதுசா இருக்கு. என் பையனை நான் இன்னும் குழந்தையா தான் பார்த்துட்டு இருக்கேன், ஆனா அவன் உனக்கு மாமா முறையா இருக்கான்ல. கேட்கவே எனக்கு கொஞ்சம் சிரிப்பா தான் இருக்கு. உங்க வெற்றி மாமா ரூம்ல தான் இருக்கான், ரூமுக்கு போய் பாருப்போம். ஓகே ஆண்டி தேங்க்யூ. மாலு உன்னோட நெக்ஸ்ட் பிளான் என்ன? நெக்ஸ்ட் பிளான் என்ன? இப்பவே போய் இனியன் மாமா பார்க்கணும், அதான் என்னோட நெக்ஸ்ட் பிளான். நான் கேட்டது உன்னோட ஸ்டடீஸ்க்கு அப்புறம் நெக்ஸ்ட் பிளான் என்னன்னு, இப்போ நெக்ஸ்ட் பிளான் என்னன்னு கேட்கல. எனக்கு தெரியும் ஆண்டி, சும்மா ஜோக் பண்ணேன். இன்னும் டிசைட் பண்ணல ஆண்டி, இனிமேதான். இப்போதானே ஹாலிடேஸ்ல இருக்கோம், என்னன்னு பார்த்து டிசைட் பண்றேன் ஆண்டி. அதான் சொன்னேனே உங்களை பார்த்து நல்லா அப்சர்வ் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு டிசைட் பண்றேன் ஆண்டி. ஓகே டியர் கரெக்டானதா சூஸ் பண்ண. ஆமா ஆண்டி கரெக்டானதா சூஸ் பண்ணிட்டு தான் இங்கேயே வந்திருக்கேன். சூஸ் பண்ணதை கேட்ச் பண்ணாம விட மாட்டேன் ஆண்டி, கேட்ச் பண்ணிட்டு தான் போவேன். ஓகே ஆண்டி. ஆண்டி நான் போய் இனியன் மாமா பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகேடா கேரி ஆன். ஓகேண்ணா நீ நல்லா ரெஸ்ட் எடு, எனக்கு ஃபைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி வேதா நீ போயிட்டு வா, நாளையில இருந்து நானும் சைட்டு பாரு ஓகேவா? இன்னைக்கு உண்மையால் கிட்ட நான் கொஞ்சம் பேச ட்ரை பண்றேன். சரிம்மா நீ கிளம்பு. ஓகேண்ணா கிளம்பு. அண்ணி கிளம்புறேன். சரிம்மா வேதா. என்னங்க இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? நம்ம எதுக்கு வந்தோன்னு
வேதாக்கு தெரியாத மாதிரி கேள்வி கேக்குறான். ஜா, இப்ப நீ எதுக்கு கோவப்பட்டு இருக்க? வேதா கரெக்டா தானே பேசிட்டு போறான். மனசுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள தானே கல்யாணம் பண்ணிக்க முடியும். நம்ம 2 பொண்ணுங்களை பெற்றுட்டோங்கிறதுக்காக அவங்க 2 பேருக்கு வழி கட்டாம கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்ன ஊர்ல இருந்து கிளம்பும் போது நம்ம என்ன பேசுவோங்கிறத மறந்துட்டீங்களா? இங்க பாருங்க, உங்க 2 தங்கச்சிங்களோட பையனுங்களும் என் 2 பொண்ணுக்கு தான். மாலுக்கு இனியன், அஞ்சலிக்கு வெற்றி. அவங்க 2 பேருக்கும் இப்படிதான் கல்யாணம் நடக்கணும். இந்த கல்யாணத்தை நடத்தாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். இனி எனக்கு வேற இடத்துல பொண்ணு பார்த்தா நான் என்ன அமைதியா இருக்கணுமா? வாயை பார்த்துக்கிட்டு அப்படியெல்லாம் என்னால அமைதியா இருக்க முடியாது. என் 2 பொண்ணுங்களுக்கும் இவனுங்க 2 பேர் தான் மாப்பிள்ளைங்க. இவளுங்க வெளியில பொண்ணு பாப்பாளுங்க, நான் பார்த்துட்டு அமைதியா இருக்கணுமா? அப்படியெல்லாம் நான் இருக்க மாட்டேன். இவனுக்கு எப்படி இந்த கல்யாணம் நடக்குது நானும் பாத்துறேன். உமையால் அவ இஷ்டத்துக்கு இனி எனக்கு வெளியில மாப்பிள்ள பாப்பான். இந்த வேதவல்லி அவன் பையனுக்கு என்ன பிடிக்குது இவளுக்கு என்ன பிடிக்குதுன்னு பார்த்துதான் பொண்ணை செலக்ட் பண்ணுவாளாம். இப்படி 2 பேரும் ஒவ்வொன்னு சொன்னா நான் என்ன 2 பொண்ணுங்களை பெத்து வச்சிருக்கேனே எதுக்கு? சுஜா, புரியாம பேசாத. உண்மையாளுக்கு நான் பண்ண பாவத்துக்கு அவகிட்ட நான் ஒரு வார்த்தை கூட கேட்கக்கூடாது, தெரியுமா? இப்ப இங்க வந்து நிக்கிறேனோ அதுக்கு காரணம் நீதான். உனக்காக மட்டும்தான் வந்து நிக்கிறேன். ஆனா ஒண்ணு, உண்மையால் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். மறுபடியும் உனக்காக போய் கேட்கிறேன், அப்பவும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். நான் இதோட இந்த பேச்சை எடுக்க மாட்டேன். அதே போல வேதவல்லியும் அப்படிதான். வேதவல்லி அவன் பையன் மேல உயிரே வச்சிருக்கான். அவ்வளவு சீக்கிரம் தான் பையனை இந்த அப்படின்னு சொல்லி உன் பொண்ணுக்கு கட்டி வச்சிட மாட்டான். அவன் நிறைய விஷயங்களை பார்ப்பான். அதுக்கு நம்ம பொண்ணுங்க சரிப்பட்டு வந்தா மட்டும்தான் அவ கல்யாணத்துக்கு சம்மதிப்பான். இல்லனா வெற்றிக்கும் நம்ம பொண்ணு கிடையாது. என்ன பேசிட்டு இருக்கீங்க? அப்போ இவளுங்க 2 பேரும் அவன் பையனுக்கு வெளியில பாத்துட்டு போவாளுங்க. நான் என் 2 பொண்ணுங்களை வச்சுட்டு நடுத்தரில் நிக்கணுமா? ஓ, என்னங்க நீங்களும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி பேசிட்டு போறீங்க? இங்க பாருங்க, இந்த சொத்துல ஒரு பைசா கூட வெளியில போக விட மாட்டேன். இந்த சொத்து மொத்தம் என் பொண்ணுங்களுக்கு வரணும். இவ்வளவு நாள் நான் இவ்வளவு பொறுமையா இருந்ததுக்கு காரணமே இதெல்லாம் தான். ஆனா இன்னைக்கு அவ என்னடா நான் வெளியில பாத்துட்டேன்னு சொல்றான், இவன் என்னடா நான் எனக்கு என் பையனுக்கு மனசுக்கு பிடிச்சாதான் கட்டி வைப்பேன்றா. இதெல்லாம் என்ன? இதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கணுமா? அப்படியெல்லாம் இருக்க முடியாது. நான் சொன்னதுதான். இனி எனக்கு மாலுவை கல்யாணம் பண்ணி வச்சே ஆகணும். அதே போல வெற்றிக்கு அஞ்சலி தான். இந்த 2 கல்யாணமும் நடத்தி வச்சுட்டு தான் நான் இங்க இருந்து போவேன். அது வரைக்கும் இங்க இருந்து நான் கிளம்ப மாட்டேன். என் பொண்ணுங்களையும் கூட்டிட்டு போக மாட்டேன். ஆரம்பத்துல இருந்து தங்கச்சிங்கன்னு தங்கச்சிங்களுக்கு எல்லாத்தையும் கொட்டி கொடுத்துட்டேன். இப்போ இவளுங்க வெளியில பொண்ணு பாக்குறாளுங்க. நான் ஆரம்பத்துல சொன்னேன், கேட்டீங்களா நீங்க? ஏய் நிறுத்தடி, என்னடி நான் கூட்டி கொடுத்தேன்? எங்க அப்பா அம்மாவோட சொத்தை சரி பாகமா தான் 3 பேரும் எடுத்துக்கிறோம். அவளுங்க 2 பேரும் புத்திசாலிங்க. அதனால பிசினஸ இன்னும் அடுத்த லெவலுக்கு உயர்த்திக்கிட்டு அவங்க ப்ராஃபிட்டை உயர்த்திட்டு போறாங்க. நானும் புத்திசாலி தான். ஆனா உன்னை கட்டிக்கிட்டு வந்திருக்கேன்ல, என்னால இப்படி அடுத்த லெவலுக்கு போக முடியும். நீ இதை பணப்பேயாச்சு. பணத்தை இதுல போடுங்க அதுல போடுங்க, நமக்கு இதுல 4 மடங்கு கிடைக்கும், அதுல 10 மடங்கு கிடைக்கும்னு மொத்தமா போனது தானே மிச்சம். வாயை மூடிட்டு இருந்துரு. வேற ஏதாவது என்ன பேச வச்சிடாத, சொல்லிட்டேன். உன்னாலதான் செய்யக்கூடாததான் செஞ்சேன். அமைதியா இருந்துரு. ஆமாங்க, நீ பழைய மொத்தத்தை என் பேர்ல தானே போடுவீங்க. உங்க நல்லதுக்கு தானே நான் சொன்னேன். உங்க போறாத நேரம் அது மொத்தமா போகும்னு யார் கண்டா? எவன் வேணா போட்டு டபுள் மடங்கு அள்ளிக்கிட்டு தான் போனானுங்க. அப்படி நினைச்சுதான் உங்களை போடுன்னு சொன்னேன். உங்களுக்கு நேரம் எங்க நல்லா இருக்கு. எங்க கால் வச்சாலும் நம்ம நேரம் தானே இப்படி வந்து நிக்குது. அதான் உள்ளதும் போச்சுடா நல்ல கண்ணான்ற மாதிரி மொத்தமும் போச்சு. இங்க பாருங்க, இப்ப இதுக்கு முடிஞ்ச போறதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. நான் நம்ம விஷயத்த பேசுவேன். இப்ப இங்க 2 பிள்ளைங்க இருக்கானுங்க. இவனுங்களுக்காகவே பிறந்த மாதிரி நான் 2 தங்க சிலையாட்ட பொண்ணுங்களை பெத்து வச்சிருக்கேன். அவளுங்க கல்யாணம் பண்றதுக்கு இவனுங்களுக்கு என்ன கேடு? இப்ப என்ன வந்து எப்படி சொல்றோம்? போய் அந்த ஊமையாள் கிட்ட பேசுங்கன்னு சொல்றேன். ஏய், என்னடி பேசுறேன்? ஊமையாள் கிட்ட போய் பேசுன்னு சொல்றீங்க. உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட உடம்பு கூசணும். ஊமையாளுக்கும் வேதவலிக்கும் எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்டு உங்களுக்கு தெரியும்ல. எல்லா விஷயமும் தெரிஞ்சும் நீ இவ்வளவு தூரம் வந்தது ரொம்ப பெரிய தப்பு. ஆனா வந்தது மட்டும் இல்லாம ஊமையாள் கிட்ட போய் என்ன பேசுன்னு சொல்ற பாரு. சே, அன்னைக்கு உன்னாலதான் இவ்வளவு பெரிய துரோகம் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அவகிட்ட போய் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு பேச சொல்ற? நான் அவ்வளவு துரோகம் பண்ணியும் ஊமையாள் என்ன எதுவும் பண்ணல. என்கிட்ட இன்னி வரைக்கும் பேச மாட்டேன்னு கோவம் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கோம். அவன் நினைச்சான் வேதவலி கிட்ட போய் சொல்லி எனக்கு என்ன வேணாலும் பண்ணலாம், தெரியுமா? வேதவலிக்கு மட்டும் நான் பண்ண துரோகத்தோடைய உண்மை தெரிஞ்சது. வேதவலிக்கு மட்டும் நான் அவளுக்கு பண்ண துரோகம் தெரிஞ்சது. இன்னைக்கு முழுசா உன் வீட்டுக்காரங்க இருக்க மாட்டோம், தெரியுமா? வேதவலி எப்பயும் என்னை வெட்டி போட்டுட்டு போயிடுவான். அவ வெட்ட வரானா நான் தாலியா காட்டிட்டு நிப்பேன்டி. ஏன்னா
அவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்கேன் நானு. சும்மா நிறுத்துங்க. துரோகம் துரோகம்னு எது துரோகம்? அன்னைக்கு டைமுக்கு இதுதான் நல்லது. நீங்க மட்டும் அன்னைக்கு அப்படி பண்ணலனா அப்பவே உங்க உயிரை போயிருக்கும் தெரியும்ல. நான் அதுக்கு தான் இப்படி ஒரு வேலையை பண்ணுங்கன்னு சொன்னது. அது நம்ம போராத காலம் அந்த ஊமையாளுக்கு தெரிஞ்சிருச்சு. அதான் அவ இது வரைக்கும் சொல்லல. நீங்களே போய் வேதவள்ளி கிட்ட சொல்லிடுவீங்க போல இருக்கேன். எனக்கும் வேதவள்ளி பத்தி தெரியும். அவ வெட்டுறதுனா உங்களை மட்டும் இல்ல என்னையும் சேர்த்துதான் வெட்டுவா. வேதவள்ளிக்கு இந்த விஷயம் தெரியாத வரைக்கும் நமக்கு நல்லது. இங்க பாருங்க, இத விஷயம் இதோட குழி தோண்டி போதைங்க. வேதவள்ளி காதுக்கு இந்த விஷயம் போயிடக்கூடாது. இந்த உண்மையை இப்படியே மறைச்சிடணும். உமையால் மட்டும் கோவத்துல இருக்கா. சரி, அவ கோவத்தை எப்படியாவது சமாளிச்சு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைங்க. இனி எனக்கு நம்ம மாலுவை கல்யாணம் பண்ணி வைக்கணும். எனக்கு தெரியாது, நீங்க போய் உமையால் கிட்ட ஏதாவது பேசுங்க. பேசி இந்த கல்யாணத்துக்கு சம்மதத்தை வாங்கிட்டு வாங்க. போங்க. சீ, நீ எல்லாம் திருந்தவே மாட்டேன்னா? உன்னை கட்டின பாவத்துக்கு நான் வேற என்ன பண்ணி தொலைய? எவ்வளவோ பாவம், எவ்வளவோ துரோகத்தை பண்ணிட்டேன். இப்ப போய் பேசுறது மட்டுமா சின்ன விஷயம்? அதையும் போய் பேசி தொலைகிறேன். உண்மையால் கிட்ட நான் கூனி கூறிதாண்டி நிக்கணும். போய் பேசுறேன். கண்டிப்பா அவ சம்மதிக்க மாட்டான். அவ சம்மதிக்கவும் மாட்டான், என்னை ஏத்துக்கவும் மாட்டான். பின்பு நானாக இல்லையே. என்கிட்ட போன்ல பேசினாலும் இந்த அபிக்குட்டி தான். ஏண்டி, உன்னை பார்க்க இத்தனை நாளைக்கு எவ்வளவு தெரியுமா தவிச்சேன்? வாய்ஸ் மட்டும் இல்லை, உன்னை பார்த்ததுல இருந்து நீயே என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க. என்ன ஆழமா ஒருத்தி நினைக்கிறா பாரு, அந்த ஃபீலும் ஒரே மாதிரி இருக்கு. அப்போ அதுவும் நீயா தாண்டி இருப்ப. சரி, என்ன சரி? ஒன்றும் இல்லை, நம்பர் வாங்கி வந்துட்டேன். இப்போ நான் உன்கிட்ட பேசணும். ஃபோன் பண்ணா எடுப்பியா? நான் எப்படி உன்னை நினைச்சிட்டு இருக்கேனோ அது போல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க. தேங்க்ஸ் மாமா. ஏய், நீ என்ன வெற்றின்னு கூட பேர் சொல்லி கூட்டிட்டு போ, பட் மாமான்னு மட்டும் கூப்பிடாதுமா. ஒரே ஷையா ஃபீல் ஆகுது, அப்படிதானே? மாமா சும்மா கிண்டல் பண்ணாதீங்க. அதெல்லாம் இனியன் மாமா சமாளிச்சிருவாரு. எங்க அக்காவை சமாளிக்கிறது ஒரு வேலையா என்ன? அதெல்லாம் சமாளிச்சிருவாரு. ஆனா உன்னை நேர்ல பார்க்கணும்ல. இப்போ உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் ஃப்ரெண்டு கிட்ட கொஞ்சம் ஃபோன் பேசணும், அதனால தான். அவன் இந்த டைம் தான் ஃப்ரீயா இருப்பானா, அப்புறம் விட்டா அவனுக்கு ஏதாவது வேலை வந்துடும். அதனால தான் நான் கொஞ்ச நேரத்தில் அவன்கிட்ட பேசிட்டு வர போமா. பார்வை ஒன்றும் சரியில்லையே. என் ஃபோன் எங்க வச்சேன்? வெற்றி, ரொம்ப பேச்சு வச்சுக்காத, பார்த்துக்க. அபிக்குட்டி, என்னடி பண்ற? சொல்லத்தான் நினைக்கிறேன் சொல்லாமல் நன்பு சேர்ந்திருக்கும் நெஞ்சில் வைத்து காத்திரு.